வணக்கம். மற்றொரு காலையில் உங்களை சந்திக்கிற மகிழ்ச்சி. நீங்கள் எல்லாம் நிலைமையாக இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் வந்து அஹ், அஹ், தமிழ்நாட்டில் வந்து திருப்பூர் மாவட்டம் அவனாசி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரில் வந்து ஒரு பாரிய தீவிர சம்பவம் நடைபெற்றிருக்கு. என்னென்னா, இது வந்து வரதட்சணை கொடுமையால் தான் இந்த உயிர் பிரிந்திருக்கு. அந்த விடயத்தில் அந்த பெண்ணின் தாய் தந்தை இருவருமே கஷ்டப்பட்டு வளர்த்த மகளை இழந்திருக்கிறார்கள். தாய் தந்தையர் தந்தையின் பேர் வந்து அண்ணாதுரை ஜெயசுதா தம்பதியின் மகள் தான். மகள் வந்து ருத்மினியா. அவர்கள் வசதி படைத்தவர்களாகவும் நல்ல தொழில் வளம் உள்ளவர்களாகவும் அந்த ஊரில் சிறந்தவர்களாகவும் இருக்கின்றார்கள். வசதி படைத்த பணக்காரர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்களின் மகளை ருத்மியாவை வடிவாக நன்றாக படிக்க வைத்து நல்ல சீரும் சிறப்பாக வளர்த்து இப்போ இந்த கல்யாண வயசு வர கல்யாணம் செய்வதற்காக மகனை பார்த்து அதே ஊரில் வசிக்கிறதான் பார்த்து எல்லாம் சாதங்கள் குரூப்புகள் எல்லாம் பார்த்து பொருத்தம் வந்திருக்கிறது. அதே ஊரை சேர்ந்த திருப்பூர் மாவட்டத்திலிருந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கிற கிருஷ்ணன் மகனைத்தான் பார்த்தெல்லாம் சரி வந்தது. அவருக்கு பேர் வந்து ஈஸ்வரன்மூர்த்தியின் மகன்தான் கவின்குமார். எல்லாம் சரி வந்து 20 வருஷமாத்துடன் திருமணம் நடைபெறுகிறது. அவர்களின் அதாவது அந்த மணமகனின் தகப்பனும் வந்து நல்ல வசதியான இவர்கள் என்பதாக கொஞ்சம் வசதி கூடினவர்கள், பெண் வீட்டாரை விட வசதி கூடினவர்கள் என்பதால் அவர்கள் வரதட்சணையை கேட்டிருக்கின்றார்கள். நார்மலாகவே இலங்கை இந்திய பகுதியில் வரதட்சணை கேட்பார்கள். ஆனால் பொது இலங்கையில் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இது பிரச்சனையை தொடர்ந்த பணம் தான் இருக்கிறது. அப்போ அவர்கள் கார் கேட்டிருக்கிறார்கள். 20 லட்சம் பெருமையான கார் ஒன்றும் 500 தங்க பவுன் நகையும் தங்களுக்கு தருமாறும் கேட்டிருக்கின்றார்கள். அதற்கு பெண் வீட்டார்கள் 500 பவுன் கேட்ட இடத்தில் அவர்கள் 300 அந்த கல்யாணம் திருமணம் நடந்த நேரத்தில் கொடுத்துவிட்டு மிச்சம் 20 பவுன் பேருந்து தருவாக சொல்லியிருக்கிறார்கள். அது உங்களுக்கு எல்லாம் நல்லா தான் நடந்தது. பெரிய சிறப்பாக அந்த கல்யாண செலவே வந்து கிட்டத்தட்ட 4 கோடி கிட்ட செலவடைந்ததாக சொல்லப்படுகிறது. இப்போ 4 கோடிக்கு திருமணம் செய்கிறோன்னா நல்ல வசதியான ஆக்களை தான் இருக்கணும். அப்போ வெற்ற அந்த கவிங்குமேட்ட தாத்தா வந்து ஒரு அரசியல் பிரமுகர் என்பதால் அரசியல்வாதிகள் இருந்து எல்லாம் பலர் போயிருக்கின்றார்கள். அதே மாதிரி தான் பெண்ணின் தந்தையும் வந்து ஒரு மக்கள் கட்சி தலைவர் என்பதால் அவற்றை பக்கத்தில் இருந்தும் ஆட்கள் வருவதாக இருந்ததால் சொந்த பந்தம் ஊர் என்று பெரிய கல்யாணமாக தான் செய்திருக்கிறார்கள். அதுக்கு 4 கோடி செலவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அவர்களெல்லாம் சந்தோஷமாகத்தான் கல்யாணம் முடிந்தவுடனே அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் வீட்டுக்கு. அப்போ வீட்டுக்கெல்லாம் அதாவது கவின்குமார் வீட்டுக்கு சந்தோஷமாக தான் பெண் ருத்மியாவின் தாயின் எல்லோரும் சொந்த பந்தம் எல்லாம் அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அப்போ அங்கே ஆண் வீட்டுக்கு போய் 10-15 நாளுக்கு பிறகு பேருந்து 15 நாளுக்கு பிறகு ருத்மியா வந்து தனது தாய் தந்தை வீட்டுக்கு வந்திருக்கின்றார். அப்போ வந்த இடத்துல என்ன இருக்கின்றார், காட்டிக்கொள்ளையில் முகத்தில் காட்டிக்கொள்ளையில் என்ன இதுக்கு வந்தால் சும்மா அவங்களை பார்க்க வந்ததாக கூறியிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து கணவரான கவின்குமார் வந்து தொடர்ந்து பல டார்ச்சர் பண்ணி இருக்கிறார்கள். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல டார்ச்சர் ரீதியாக கொடுத்திருக்கின்றார். கணவன்ல முதல் 500 பவுன் தெரியாக சொல்லியிருக்கிறார்கள். இப்போ இந்த 300 தான் கொடுத்தது, 200 பவுன் தெரியல என்று அது ஒரு காரணமாகவும் பேருந்து
இவர்கள் அவர் கவிங்குமார் குடும்பத்திலுமாக கொஞ்சம் வசதி குறைந்த வசதி, இருவருமே நல்ல வசதியான குடும்பம் தான். ஆனால் அவர்களோட ஒப்படைக்க குறைவாக நாம் அந்த தாக்கி ஒரு இதை பேசுவதாகவும் ஒரு தாக்கி ஒரு இவர்கள் குழந்தைகள் போல பேசியதாகவும் பல அவ வீட்டிலே மட்டும் வைத்துக்கொண்டு வேலை வெளியிடங்களுக்கு விடாமல் வீட்டிலே வைத்து ஒரு என்னென்று சொல்கிற ஒரு அடிமை போலவும் ஒரு அவருக்கு தேவையான விடயங்கள் செய்வதற்காக வைத்தது போல ஒரு ஒரு அடிமைப்படுத்தி வைத்துத்தான் பல கொடுமையாக செய்திருக்கின்றார். மன ரீதியாகவும் சரி, பல அவருடைய கவிஞர் தாயும் சரி பல கொடுமைகளை செய்திருக்கிறார். தாய் சித்திராதேவியும் சரி, கவிங்குமாரும் சரி இந்த வெற்றியாவை பல கொடுமையாக செய்திருக்கின்றார்கள். அப்போ பேருந்து ஒரு கால் வந்திருக்கின்றால் தன்னுடைய தாய் தந்தை விருத்தியாக வந்திருக்கின்றார், இப்படியெல்லாம் நடக்குதுண்டா. அப்போ அவர் சொல்லி அனுப்பியிருக்கேன். இப்போ ஸ்டார்ட்டுக்கு அப்படித்தான் இருக்கும், போ சரியாக கொண்டு தாய் தந்தையை திருப்பி கவிங்குமார் வீட்டுக்கு, அதாவது தங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கு திருப்பி அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். இப்போ எல்லாத்தையும் ஓகே இனிமேல் போக சரியாக இருக்குமென்று திரும்பி ருத்வியாக வந்து இருக்க தொடர்ந்து அந்த டார்ச்சர், உளவியல் டார்ச்சர், இந்த எல்லாம் செய்திருக்கின்றார்கள். அதாவது கவிங்குமாரும் சரி அவருடைய தாயாரும் சரி சேர்ந்து செய்திருக்கின்றார்கள். எல்லாத்தையும் பொறுத்து பார்த்த அந்த ருத்வியா தன்னால் முடியாது, வாழவே முடியாது, இப்படி டார்ச்சர் பண்ணி இப்படி ஒரு ஒவ்வொரு நாளும் ஒரு வேதனையான நாள் என்று தனக்கு ஒரு வாழவே பிடிக்கலை என்று சொல்லி இதை விட வாழைன்றதுக்காகவும் ஒரு தவறான முடிவு எடுத்திருக்கின்றார். அந்த தவறான முடிவு என்னென்றால் தனது உயிரை மாய்த்து கொள்வது, அதாவது சூசைட் பண்ணுற மாதிரித்தான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். அந்த முடிவு ஒரு தவறான முடிவு தான். தவறான முடிவு எடுக்கக்கூடாது. அப்படி தவறான முடிவு எடுத்திருக்கின்றார். எடுத்து என்ன செய்திருந்தார் என்றால், பூச்சி மருந்து போய் கடையில் வாங்கி வந்து காரக்க அவைண்ட ஊரில் பூச்சி மருந்தை வாங்கி கொண்டு வந்து காருக்கு இருந்து பூச்சி மருந்தை உட்கொண்டு இதன் இருக்கின்றார், தனது உயிரை மாய்த்திருக்கின்றார். அதுக்கு முன் என்னென்ன நடந்ததோ என்றெல்லாம் தனது தந்தைக்கு எல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்துள்ளார். என்னென்ன நடந்தது, என்னென்ன இதுன்னு சொல்லி எல்லா இதுகளையும் தனது தந்தை தாயை அனுப்பி வைத்துள்ளார். இப்போ ஏன் தான் இந்த முடிவெடுத்த ஆகும், தனக்கு வாடகை பிடிக்கல என்று சொல்லி எல்லா விடயங்களையும் அவருடைய தாய் தந்தையருக்கு கவிங்குமார் எப்படிப்பட்ட இவ்வளோ கொடூரக்காரன், தன்னை ஒன்றும் செய்ய விடுவதில்லை, ஆக தனது கவிங்குமார் தேவைக்காகவும் சமையல் இதுக்காகவும் அவை அம்மா பார்ப்பதற்காக தான் தன்னை பாவித்ததாகவும் தனக்கு ஒரு நிம்மதியே இல்லை, ஒரு அடிமை வாழ்க்கை என்று கூறித்தான் இந்த முடிவெடுத்து இருக்கின்றார். அந்த டீட்டெயில் எல்லாம் தனது தந்தைக்கு வாட்ஸ்அப்பில் எல்லாம் அனுப்பியிருக்கார். இப்போ இனிமேல் அந்த பிள்ளை பறை கொடுத்தவர்களுக்கு அந்த ஆதாரம் இல்லாமல் இருக்கு. அப்போ ஆதாரத்தை போலீஸில் இனிமேல் கொடுத்தா இந்த கவிங்குமார் உட்பட தாய் தந்தை எல்லாருமே ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்கணும் காலம் முழுக்க. இந்த இப்படி ஒரு விஷயத்தை தவறான முடிவில் எடுக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் வரதட்சணை வாங்குறதும் தப்பு, கொடுக்குறதும் தப்பு. வசதியாக இருந்தால் உழைச்சிதுன்ற பேர் என்னது மணமகள் கொண்டாடுற காசுலாம் வாழணுமா? இதெல்லாம் ஒரு கேவலமான செயல். இதெல்லாம் நிறுத்தப்பட வேண்டும். ஜாதியங்களுக்கு இல்லாமலே பண்ணணும், வரதட்சணையே இருக்கக்கூடாது. இலங்கையில் குறைஞ்சொன்று வந்துட்டு அப்படி தமிழ்நாட்டிலேயும் இப்படி வருங்காலத்தில் இனிமேல் இப்போ வருங்கால ஜெனரேஷன் பிள்ளைகள் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு நம்புகிறோம். இருந்தாலும் இப்படிப்பட்ட தவறுகளை இனிமேல் நடக்கக்கூடாது. உயிர் ஒரு சின்ன வயது பிள்ளை வாழ வேண்டிய வயசு, இப்படி உயிரை விட்டு தாய் தந்தையருக்கு ஒரு பிள்ளை. அப்போ அவர்களும் விட்ட காலம் முழுக்க ஒரே
ரணகலமாக தான் இருக்க போகுது. இதை எல்லாரும் உணர வேண்டும். அந்த ரத்னாவுக்கு எங்கள் ஆழ்ந்த அனுதாபங்கள். வேறு என்ன மற்றொரு காணொளியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.